வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தேன். எங்களுடைய இந்த வலையொலியில் தேசிய தலைவர் அவருடைய வாழ்வியலை மையப்படுத்திய செய்திகளை தொகுத்து வழங்க இருக்கிறேன் என்று. அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அதை நான் ஆரம்பிக்க இருக்கிறேன் என்று குறிப்பிட்டேன். ஆனால் நேற்று சில அலுவல் வேலை காரணமாக என்னால் அது முடியவில்லை. இன்றிலிருந்து நாங்கள் அந்த தொகுப்பை நான் தொகுத்து வழங்க இருக்கின்றேன். எந்த இடத்திலும் தேசிய தலைவரை சார்ந்த எந்த இடத்திலும் அவருடைய பெயரோ அவர் குடும்பத்தை சார்ந்த யாருடைய பெயர்களையோ நான் பதிவு செய்வதில்லை. தேசிய தலைவர் என்று அவருக்கு நான் அந்த மக்கள் கூப்பிடக்கூடிய அந்த பெயரிலே நான் அழைத்து கொண்டு இந்த காணொலியை தொகுத்து வழங்க இருக்கின்றேன். தேசிய தலைவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது உங்கள் அனைவருக்குமே தெரிந்ததுதான். அதில் நான் புதிதாக எதுவும் சொல்லிவிடப் போவதில்லை. அல்லது இவன் தெரியாத ஏதோ ஒன்றை சொல்லிவிடுவானோ என்கின்ற ஒரு எண்ணமும் உங்கள் மனதிற்குள் எழப்போவதில்லை. காரணம், என்னை விட அதிகமாக தேசிய தலைவரை குறித்து நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். நான் பல கருத்துக்களை உங்களிடமிருந்து பெற்றிருக்கிறேன். அப்பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் பல எனக்கே புதிதாக இருக்கும். ஆனால் வருகின்ற சமுதாயத்திற்கு ஒரு மாவீரன் இந்த மண்ணிற்காக தமிழர்களுடைய உணர்வுக்காக போரிட்டான் என்பதை பதிவு செய்ய வேண்டியதிருக்கிறது. இப்பொழுதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் பெரிய பெரிய தலைவர்கள் தங்களுடைய வாழ்க்கை வரலாறு யாரோ ஒருவரை வைத்து எழுத வைத்து விடுகிறார்கள். காரணம், காலம் கடந்து தன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை அவர் மக்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சூழல் அமைந்து விடுகிறது. எனவே காலம் கடந்தாலும் இப்படி ஒருவர் இருந்தார் என்கின்ற செய்தியை அந்த பதிவு செய்யக்கூடிய வார்த்தைகளிலிருந்து தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதுபோலதான் தேசிய தலைவரை மையப்படுத்திய செய்திகள் அதாவது ஒரு வலுவான ஒரு தளத்தில் இருந்தால் கூட அறியாத பல செய்திகளும் அதில் புனைந்து இருக்கத்தான் செய்கின்றன. எனவே நாம் தேடி எடுக்கக்கூடிய இந்த கருத்துகளில் ஒரு அறியாத செய்தி பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். எனவே இந்த காணொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்தளியுங்கள். தொடர்ச்சியாக 2 நாளுக்கு ஒரு முறை தேசிய தலைவரின் வாழ்வியலை மையப்படுத்திய செய்திகளை நான் தொகுத்து வழங்குவேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரசனையானதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். இது முதல் காணொளி. இதிலிருந்து நான் உங்களுக்கு தொகுத்து வழங்க இருக்கிறேன். ஒரு நாள் ஒரு மதிய நேரம் திருவேங்கடம் வேலுப்பிள்ளை அவர்கள் தன்னுடைய வீட்டிலே உட்கார்ந்திருக்கிறார். அப்பொழுது நண்பர் ஒருவர் வருகிறார். நண்பர் ஒருவர் வந்து ஒரு கலவரத்தை குறித்து அவர் செய்திகளை சொல்கின்றார். செய்திகளை சொல்கின்ற பொழுது அதன் பக்கத்திலே விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுவன் இந்த செய்திகளை காதெடுத்து கேட்கிறான். காதெடுத்து கேட்கின்றவன் அப்படியே திரும்பி நின்று அந்த இருவரும் தந்தையும் இன்னொரு தந்தையின் நண்பரும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய விடயத்தை அவன் மிக உன்னிப்பாகவே கேட்கிறான். கேட்கின்ற பொழுது தந்தை மிகவும் வேதனைப்படுகிறார். எப்பொழுதுதான் தமிழர்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கும் என்றே தெரியவில்லை என்று அவர் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த விளையாடி கொண்டிருந்த சிறுவன் ஒரு கேள்வியை கேட்கிறார். அவர் ஏன் திருப்பி அவர்களை அடிக்கவில்லை என்ற கேள்வியை கேட்கிறார். அதாவது ஒருவரை அழிப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு சிங்களர்கள் இவ்வளவு தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய சூழல் அவர் ஏன் அந்த சிங்களர்களை திருப்பி அடிக்கவில்லை என்ற கேள்வியை அந்த சிறுவன் கேட்கிறான். திருவேங்கடம் வேலுப்பிள்ளை அவர்களுக்கு இந்த செய்தி டக்கென்று மனதிலே ஒரு பயத்தை கொடுக்கிறது என்று தான் வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், திருவேங்கடம் வேலுப்பிள்ளை அவர்கள் தந்தை செல்வா அவர்களுடைய வழியிலே பயணிக்கக்கூடிய ஒரு அகிம்சைவாதி. அகிம்சையின் அடிப்படையில் தான் சுதந்திரம் அதாவது ஈழத்தமிழர்களுக்கான விடிவு கிடைக்கும் என்பதை மனதில் கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு மாமனிதர். எனவே அவரை சார்ந்தவர்களும் அகிம்சையை மையப்படுத்திய கருத்துக்களைத்தான் பதிவிட்டு கொண்டிருந்தார்கள். தந்தை செல்வா அவர்கள் சிங்களர்களை எதிர்த்து அறவழியில் போரிட்டு கொண்டிருந்த காலகட்டம் அது. 1958ஆம் ஆண்டு தமிழர்களுக்கு எதிராக ஒரு பெரிய கலவரம் மூழ்கின்றது. இந்த கலவரத்தில் பல தமிழர்கள் எரிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், அவர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது. ஆயினும் அகிம்சை வழியில் போராடினால்தான் நமக்கு வெற்றி. எப்படி இந்தியாவில் காந்தி அவர்கள் அகிம்சை வழியில் போராடி ஒரு வெற்றியை ஈட்டினாரோ அதுபோல நாம் அகிம்சை வழியில் போராடி
சிங்களர்களிடமிருந்து நமக்கான விடிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தமிழ் தலைவர்கள் முடிவு செய்து அகிம்சையை கையில் எடுத்து போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சிங்களர்கள் தொடர்ச்சியாக தமிழர்களை அவர்கள் அழிக்க தொடங்கி கொண்டே இருக்கிறார்கள். அப்படித்தான் பனதூரா என்கின்ற பகுதியிலே அர்ச்சகர் ஒருவரை தீயிட்டு கொளுத்தி அவரை தார் இருக்கக்கூடிய அந்த தார் டப்பாக்குள்ளே அவரை மூழ்கடித்து விடுகிறார்கள். அவர் துடிதுடித்து மரணத்தை தழுவி விடுகிறார். இது அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. இந்த சம்பவத்தை தான் திருவேங்கடம் வேலுப்பிள்ளை அவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவருடைய நண்பர். இதை கேட்டபொழுதுதான் அந்த சிறுவன் கேட்கிறான், அந்த சிங்களர்களை ஏன் திருப்பி அடிக்கவில்லை என்று. இந்த கேள்விதான் இன்று வரை பிரபாகரன் அவர்கள் வைத்த முதல் கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்வியில் அவர் எடுத்து வைத்த அந்த ஒரு வார்த்தை பல அர்த்தங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. உன்னை ஒருவன் கொடுமைப்படுத்துகிறான், உன்னை ஒருவன் துன்பப்படுத்துகிறான், உன்னை ஒருவன் அழிக்க வேண்டும் என்று விரைந்து வருகிறான் என்றால் நீ அவனிடம் அகிம்சை பேசிக்கொண்டு இருக்காதே, அவன் அடித்தால் நீயும் திருப்பி அடி. இந்த தத்துவத்தை தன்னுடைய சிறு வயதிலே மனதில் பதித்து கொண்டார் தேசிய தலைவர். தேசிய தலைவருடைய வாழ்வியலில் பல சுவையான சம்பவங்கள் இருக்கின்றன. அந்த சம்பவங்களுக்குள் நாம் செல்கின்றதற்கு முன்பாக திருவேங்கடம் வேலுப்பிள்ளை அவர்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதிருக்கிறது. திருவேங்கடம் வேலுப்பிள்ளை அவர்களுடைய குடும்பத்தை திருமேனி குடும்பம் என்றுதான் அழைப்பார்கள். இவர்கள் சற்று வசதியான குடும்பம். ஆலயங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் இருந்தார்கள். அதுபோல இவர்களும் ஆலயங்களை கட்டியும் கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் கட்டி கொடுத்த ஆலயத்தும் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தன. வலசை சிவன் கோயில், வலசை அம்மன் கோயில் போன்ற பல இந்து ஆலயங்களுக்கு இவர்கள் முதன்மையான ஒரு களத்திலே இருந்திருக்கிறார்கள். திருவேங்கடம் வேலுப்பிள்ளை அவர்கள் திருமணம் செய்த பார்வதி என்பவர் கூட ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் தான். நாகலிங்கம் என்கின்ற அவருடைய தந்தையார் பல கோயில்களுக்கு அவர் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருந்திருக்கிறார். எனவே வசதி படைத்த இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து இறை சார்ந்த பணிகளிலே பெரிய கவனம் செலுத்தி கொண்டிருந்தார்கள். எனவேதான் அவர்கள் அதை சார்ந்த ஒரு பயணத்தை எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். இந்த சூழலில் திருவேங்கடம் வேலுப்பிள்ளை அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் 3 பிள்ளைகள் பிறக்கின்றது. ஒருவருடைய பெயர் மனோகரன், இன்னொருவருடைய பெயர் ஜெகதீஸ்வரி, இன்னொருவருடைய பெயர் வினோதினி. இந்த மனோகரன் ஆண் பிள்ளை, ஜெகதீஸ்வரியும் வினோதினியும் பெண் பிள்ளைகள். இதற்கு பின்பு கடைக்குட்டியாக 1954 நவம்பர் திங்கள் 26 யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் பார்வதி அம்மாளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு முதல் வீட்டிலே துரை என்று அழைக்கிறார்கள். ஆனால் அந்த குழந்தைக்கு அவர்கள் சூட்டிய பெயர் தான் பிரபாகரன். பிரபாகரன் என்பது சூரிய கதிர்களை கொண்டு இந்த உலகத்தை ஆளக்கூடியவன் என்கின்ற ஒரு அர்த்தத்தில் தான் அந்த பெயரை அவர்கள் சூட்டுகின்றார்கள். குழந்தை வளர்கின்ற அந்த சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது கடைக்குட்டி குழந்தை என்கின்ற காரணத்தினால் அண்ணன் பயங்கர செல்லம், அக்காமார்களும் அந்த பிள்ளையின் மீது பயங்கர செல்லம். தம்பி எதை கேட்டாலும் உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற மனநிலையில் மனோகரன். அதுபோல தம்பிக்கு என்ன வேண்டுமென்றாலும் செய்து கொடுத்து விடுங்கள் என்று அம்மாவின் எச்சரிக்கக்கூடிய 2 அக்காக்கள். எனவே மிகவும் செல்லமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த பிரபாகரன் என்கின்ற அந்த குழந்தை. இந்த குழந்தை ஒரு சிறு வயதில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே அவருடைய தந்தையை சந்திக்க வரக்கூடியவர்கள் தமிழர்கள் படுகின்ற இன்னல்களை மையப்படுத்திய செய்திகளை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இதை கேட்கின்ற பொழுதெல்லாம் அந்த குழந்தையின் மனதிற்குள்ளே ஒரு தாக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதற்காக சிங்களர்கள் தொடர்ச்சியாக தமிழர்களை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நாம் எப்படி விடிவு சொல்வது என்கின்ற கேள்வி அந்த குழந்தையின் மனதிலே எழும்பிக் கொண்டே இருக்கிறது. இந்த கேள்வி அந்த குழந்தையை ஒவ்வொரு இடங்களிலும் அதை குறித்தே சிந்திக்க வைக்கிறது. விளையாடச் செல்கின்ற அந்த குழந்தை விளையாடுகின்ற இடத்திலும் அதை குறித்தே சிந்திக்கின்றது. ஒவ்வொரு இடங்களிலும் அது அதை குறித்தே சிந்தித்துக் கொண்டு இருக்கிறது. இந்த சிந்தனை அந்த குழந்தையை எப்படி மாற்றியது என்பதை அடுத்த காணொளியில் நாம் பார்க்கலாம். நன்றியுடன் இன்பா.